வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 14 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த 6 மணி நேரத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் 21 மில்லிமீட்டர், குன்றத்தூரில் 13 மில்லிமீட்டரும், செம்பரம்பாக்கத்தில் 13 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பெய்யும் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 14 ஏரிகள் முழுமையாகவும், 36 ஏரிகள் 80%, 108 ஏரிகள் 50% தாண்டி நீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி அதிகாரிகளுடன் பேரிடர் தொடர்பான ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து மாவட்டத்தின் முக்கிய விவசாய ஏரிகள் அனைத்தும் நீர் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பெரியகுளம் அருகே மதுபோதை காரணமாக ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட நபரை படுகொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பங்களாப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மருதமுத்து, முத்துப்பாண்டி, கௌஷிக் பாண்டி ஆகிய மூவரும் மதுபோதையில் வெடிவெடித்து ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவ்வழியாக வந்த அதே ஊரைச் சேர்ந்த ஜெயபால் என்ற இளைஞர் மதுபோதையில் வெடிவெடித்து ரகளையில் ஈடுபட்டதை தட்டி கேட்டுள்ளார். இதனால் மதுபோதையில் பட்டாசுகளை வெடித்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் ஜெயபாலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் முற்றிய நிலையில் இளைஞர்கள் மூவரும் சேர்ந்து ஜெயபால் என்பவரை அரிவாள் மற்றும் கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய நிலையில் ஜெயபால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் காவல்துறையினர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 இளைஞர்களையும் கைது செய்ததோடு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் குடிபோதையில் இருந்த கணவர் மனைவியின் கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மேற்கு காவேட்டிப்பட்டியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாஸ்கர் என்பவரின் மனைவி சித்ரா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் பாஸ்கர் அடிக்கடி மது அருந்திவிட்டு சித்ரா மீது சந்தேகப்பட்டு தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மதுபோதையில் வந்த பாஸ்கர் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வேஷ்டியால் கழுத்தை நெருக்கி கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். இதனையடுத்து காலையில் எழுந்திருக்காமல் இருந்த சித்ராவை சோதித்து பார்த்த அக்கம் பக்கத்தினர் கழுத்து பகுதியில் காயம் ஏற்பட்டு வாயில் ரத்தம் வந்த நிலையில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் போலீசார் சித்ராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாகி உள்ள பாஸ்கரனை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.